காலேஜ்ல ஹெச்ஓடி பேரண்ட்ஸை மீட் பண்ண சொன்னாங்க, வாங்கப்பா போலாம். அம்மா இதுக்கெல்லாம் அம்மாவை கூட்டின்னு போய் டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு போனா மேம் ஓவரா பேசுவாங்க. மேம் நான் சொன்னேன் வா போ. நீங்க தான் ரம்யாவோட அப்பாவா? உங்க பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட் கூட ஒழுங்கா பண்ணல. என்ன பொண்ணு வளர்த்து வச்சு இந்த பக்கம் திரும்ப அவருடைய லெஃப்ட் வாங்க. 1994ல எவன்லிஸ் கிரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ப்ரொடக்ஷன் வந்துச்சு. அதுல ஒரு கேட் வின்ஸ்லெட்னு ஒரு ஆக்ட்ரஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நீங்க இந்த ஆங்கிள் பார்க்கறதுக்கு அவங்கள மாதிரியே இருப்பீங்க. சும்மா ஏதாவது சொல்ல. நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இவ்வளவு அழகான ப்ரொஃபசர்ஸுமே கிடையாது. விளையாட்டு பிள்ளை இவன் சிங்காரம் மன்மதன் தான் சந்தேகமில்லை. பூவை கண்டால் பொன்னை வைப்பான் போனவுக்கும் அத்தனையும் கல்யாணம். ரம்யா பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்களே? ரம்யா நம்ம பொண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ரம்யா இன்டர்நேஷனல் மார்க்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மேம் கிட்ட என் நம்பர் கொடுத்துருங்க. எதுவும் இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இனிமே காலேஜ்ல உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்துச்சுன்னா அப்பாவை கூப்பிடு. சரி, அப்புறமா மேம் நம்பர் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருமா? இந்த ஆள் தொல்லை தாங்க